Hi everyone, come on, let's get started with the third sum of subsidiary books 2. So இந்த third sumல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், டபுள் காலம் கேஷ் புக் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து சப்சிடரி புக்ஸ் 2ல வந்து மொத்தம் 3 பார்ப்போம், அதாவது 3 மெத்தட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிங்கிள் காலம் கேஷ் புக், அதில் வெறும் கேஷ் பேஸ் பண்ணி நம்ம போடுறது. செகண்ட் ஒன் வந்து சிங்கிள் காலம் கேஷ் புக், அதில் வந்து கேஷ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட்டுமே சேர்த்து பார்ப்போம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்னது, 3 காலம் கேஷ் புக், அதில் நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ், பேங்க் ப்ளஸ் டிஸ்கவுண்ட், இது மூணுத்தையுமே சேர்த்த மாதிரி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேர்ட் சம்மில் வந்து வெறும் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட்டை மட்டும் பார்ப்போம், ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபார்மேட் என்னன்னு எழுதிக்கலாமா? இப்போது வந்து நம்ம சிங்கிள் காலமில் பார்த்த மாதிரி இங்கே என்ன பண்ணலாம்னா டேட்டு, பேமெண்ட்டு, வவுச்சர் நம்பர், எல்எஃப் வரும். இங்கே என்ன பண்ணுவோம்னா அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் மட்டும் எழுதிப்போம் கிரெடிட் சைடில். ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், அதுக்கப்புறம் கேஷ் அமௌண்ட்டு கீழே, ஓகேவா? டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அண்ட் கேஷ். அதே மாதிரி டெபிட் சைடில் டேட், ரெசிப்ட் நம்பர், லெட்ஜர் ஃபோலியோ, அதே மாதிரி அமௌண்ட்டு கீழே டிஸ்கவுண்ட் அலோட் அண்ட் கேஷ், இது ரெண்டும் வரணும், ஓகேவா? ஸோ டெபிட் சைடில் எப்பவுமே என்னது, டிஸ்கவுண்ட் அலோட் தான் வரும். கிரெடிட் சைடில் எப்பவுமே என்ன வரும், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் தான் வரும், கரெக்டாக? ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதிக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி எழுதினீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் எதுவும் வராது, எந்த சைடில் டிஸ்கவுண்ட் அலோட், எந்த சைடில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்ட்டு, ஓகேவா? ஸோ கிரெடிட் சைடு எப்பவுமே வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டெபிட் சைடு எப்பவுமே டிஸ்கவுண்ட் அலோடு, ஓகேவாமா? ஸோ இப்போ கொஸ்டின்குள்ளே போயிடலாமா? 2017 அக்டோபர் 1 கேஷ் பேலன்ஸ் 37,500. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கேஷ் பேலன்ஸ்னா அதாவது லாஸ்ட் மந்த் வந்து அந்த அமௌண்ட் இருந்திருக்கு, இப்போ நம்ம இந்த மந்த்துக்கு வந்து ப்ராட் டவுன் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அக்டோபர் 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 37,500 எழுதியாச்சா? அடுத்தது அக்டோபர் 3 அப்போ என்ன பண்ணியிருக்கோம், கேஷ் சேல்ஸ் 33,000 பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி எழுதுவோம், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 2 சேல்ஸ் அக்கௌண்ட் எழுதுவோம் இல்லையா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 2 சேல்ஸ் அக்கௌண்ட் 33,000 எழுதியாச்சு. அடுத்தது on 7th paid to Valen 15,850 and discount allowed by him 150. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன டிரான்சாக்ஷன் எழுதுவோம், பெய்டு டு வேலனுக்கு வேலன் அக்கௌண்ட் டேட்டார், டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், இதுதான் நம்ம டிரான்சாக்ஷன் என்ட்ரி. ஸோ அதையே அப்படி எழுதிடலாமா, வேலன் அக்கௌண்ட் பை வேலன் அக்கௌண்ட் எழுதியாச்சு, அவங்க அமௌண்ட் எழுதியாச்சு. ஸோ வேலன் கூடயே தான் அந்த டிஸ்கவுண்ட் அலோடாகவும் நம்ம பார்த்தது, கரெக்டாக? ஸோ வேலன் அக்கௌண்ட்டுக்கு அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து போட்டுடணும் 150, ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கவுண்ட் அலோடு வேறு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் வேறு. நீங்கள் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் அலோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை டிஸ்கவுண்ட் அலோடு காலமில் போடக்கூடாது, அது தப்பு, ஓகேவா? அது எதை பேஸ் பண்ணி வருதுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க, ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும், இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெய்டு டு வேலன் அண்ட் டிஸ்கவுண்ட் அலோட் பை ஹிம் 150, அவ்வளோதான். ஸோ பெய்டு டு வேலனுக்கு நம்ம என்ன ஜேர்னல் என்ட்ரி பார்ப்போம், வேலன் அக்கௌண்ட் டெட்டார், அதே மாதிரி அவரோட என்ன வரணும், டிஸ்கவுண்ட்டும் வரணும். ஸோ டிஸ்கவுண்ட் என்னது, அதையும் டெபிட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ டெபிட் பண்ணுற டிஸ்கவுண்ட் என்னது, டிஸ்கவுண்ட் அலோடு தான், கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும், பை வேலன் அக்கௌண்ட் பை டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட், இது தானே ஜேர்னல் என்ட்ரி. ஸோ அதையே அப்படியே பேஸ் பண்ணி பை வேலன் அக்கௌண்ட்டு 15,850 ப்ளஸ் அவங்களோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து போட்டுருணும், ஓகேவா? அடுத்தது on 13th sold goods to பெருமாள் on credit. இந்த டிரான்சாக்ஷன் எடுக்கக்கூடாது, ஏன், பிகாஸ் இட் இஸ் ஆன் கிரெடிட். நமக்கு எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, கிரெடிட் டிரான்சாக்ஷன் சப்சிடரி புக்ஸ் 2ல கொண்டு வரக்கூடாது. இட் ஒன்லி பிலாங்ஸ் டு கேஷ் புக், ஓகேவா? கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் வரணும். அடுத்தது on 15th கேஷ் withdrawn ஃபார் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் 4,800. ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி பார்ப்போம், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 2 கேஷ் அக்கௌண்ட் பார்ப்போம் இல்லையா? ஸோ பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் எவ்வளவு, 4,800 எழுதியாச்சா? அடுத்தது on 16th purchased goods from சுப்பிரமணியன் 14,300. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நம்ம எடுப்போமா, எடுக்க மாட்டோம், ஏன், பிகாஸ் இது வந்து பை கேஷா இல்லை ஆன் கிரெடிட்டா, எதுவுமே கொடுக்கல, கரெக்டாக? ஸோ எதுவுமே கொடுக்காத போது நீங்கள் வந்து அது கேஷாக இப்போதைக்கு கன்சிடர் பண்ணக்கூடாது, பிகாஸ் இட் மே பி ஆன் கிரெடிட்டாக கூட இருக்கலாம், கரெக்டாக? ஸோ நம்ம இந்த டிரான்சாக்ஷன் எடுக்கக்கூடாது, இந்த டிரான்சாக்ஷன் ஸ்கிப் பண்ணிடணும், வெறும் கேஷ் அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் எடுக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்கு, பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் சுப்பிரமணியன் மட்டும்தான் கொடுத்துருக்கு, அதனால் நம்ம இதை எடுக்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்தது on 22nd October paid into bank. ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி பார்ப்போம், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2 கேஷ் அக்கௌண்ட் பார்ப்போம் இல்லையா? ஸோ பை பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2 கேஷ் அக்கௌண்ட் எவ்வளவு, 22,700. அடுத்தது on 25th கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் பெருமாள் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஸோ கேஷ் ரிசீவ் ஆகிருக்கு, அப்போ என்ன எழுதணும், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 2 பெருமாள் அக்கௌண்ட் தானே எழுதணும். ஆனால் பெருமாளுக்கு 19,000 கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக பெருமாள் நமக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளவுன்னு பார்க்கணும், கரெக்டாக? ஸோ நம்ம சோல்டு கூட்ஸ் டு பெருமாள் ஆன் கிரெடிட்னா 19,200 இருக்குது, ஆனால் இங்கே வந்து ஃபுல் செட்டில்மெண்ட் 19,000 இருக்குது, அப்போ 200ன்றது என்னது, டிஸ்கவுண்ட்டு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ட்ரியில் எழுதிடலாமா, என்ன என்ட்ரி நம்ம எழுதணும்,
கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பெருமாள் அக்கௌண்ட் கரெக்டா. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பெருமாள் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட்டில் 200 எழுதிடலாம், கேஷில் 19,000 எழுதிடலாமா. அடுத்தது on 26th draw a check for personal use. ஸோ இப்போ ஆஃபீஸ் யூஸ்க்காக வந்து செக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரா பண்ணியிருக்காங்க. எவ்வளவு 17,500. ஸோ இதுக்கு என்ன டிரான்சாக்ஷன் வரணும், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் வரணும். ஓகேவா. ஏன்னா செக் மூலியமாக வந்து அமௌண்ட்டை தான் எடுத்திருக்காங்க. அப்போது எதில் வந்து மைனஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும், பேங்க்கில் தான் ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் தான் என்ட்ரி. ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் 17,500 எழுதியாச்சு. அடுத்தது என்னது, on 27th paid cash to கோபாலகிருஷ்ணன், discount received from him 50 rupees. அதே மாதிரி கோபாலகிருஷ்ணனுக்கோட அமௌண்ட் எவ்வளவு 2,950. ஸோ இதுக்கு என்ன டிரான்சாக்ஷன், பெய்டு கேஷ் டு கோபாலகிருஷ்ணனுக்கு, கோபாலகிருஷ்ணன் அக்கௌண்ட் டெட்டார், அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இது தானே என்ட்ரி. ஸோ இப்போ அதே மாதிரி எழுதிடலாமா. அப்போ கோபாலகிருஷ்ணன் எதில் வரணும், பை சைடில் கரெக்டாக. ஸோ பை கோபாலகிருஷ்ணன் அக்கௌண்ட், அதே மாதிரி அவரோட அமௌண்ட் எழுதிட்டு அவர் கூடயே அந்த டிஸ்கவுண்ட்டையும் ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் on 28th paid cash to சுப்பிரமணியன் and settled his account 14,200. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி எழுதணும், கேஷ் பெய்டு கேஷ் டு சுப்பிரமணியனுக்கு சுப்பிரமணியன் அக்கௌண்ட் டெட்டர் கரெக்டாக. ஆனால் அதுக்கு முன்னாடி சுப்பிரமணியன் நம்ம எவ்வளோ பே பண்ணணும், 14,300 பே பண்ணணும் கரெக்டாக. பட் ஆனால் இங்கே வந்து 14,200 தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ பேலன்ஸ் 100 எவ்வளவு, டிஸ்கவுண்ட். எஸ் கரெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சுப்பிரமணியன் அக்கௌண்ட் டெட்டார், டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இதுதான் என்ட்ரி கரெக்டாக. ஸோ இப்போ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாமா, பை சுப்பிரமணியன் அக்கௌண்ட் அமௌண்ட் எழுதிட்டு அவருடைய அந்த டிஸ்கவுண்ட் வேல்யூவும் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ on 29th கேஷ் பர்ச்சேஸ். ஸோ கேஷ் பர்ச்சேஸ்க்கு நம்ம என்ன டிரான்சாக்ஷன் எழுதுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எழுதுவோம் இல்லையா. ஸோ பை பர்ச்சேஸ் எவ்வளவு 13,500. அடுத்தது என்னது, கேஷ் பெய்டு ஃபார் அட்வர்டைசிங். ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி எழுதுவோம், அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எழுதுவோம் இல்லையா. ஸோ பை அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட்டு 1,500 எழுதியாச்சா. இப்போ என்ன பண்ணால் ரெண்டு சைட்லேயுமே டேலி பண்ணணும். இங்கே வந்து 300 எழுதியாச்சு, இங்கே 200 எழுதியாச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், கேஷ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாமா. இங்கே ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது, 1,07,000 வருது. பட் ஆனால் இந்த சைடில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வேல்யூனா 31,500. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ நம்ம என்னென்னு எழுதணும், பை பேலன்ஸ் கேரி டவுன்ட்டு எழுதி டேலி பண்ணிடணும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ, அதாவது கேரி டவுன் பண்ண வேல்யூ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் மந்த்துக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மந்தோட ஃபஸ்ட் டேட்டை போட்டு November 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 31,500ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ இதோட தேர்ட் சம் ஆஃப் subsidiary books 2 முடியுது. ஓகேவாமா. இன் நெக்ஸ்ட் வீடியோ we will see fourth sum. In case of any doubt, ப்ளீஸ் கமெண்ட், ஐ வில் கிளாரிஃபை. ஓகேவா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் காலமில் வந்து வேறு ஃபார்மேட் எழுதியிருந்தோம். என்னது, டேட்டு, ரெசிப்ட்டு, ஆர்என், எல்எஃப், அதே மாதிரி கேஷு. அதே மாதிரி கிரெடிட் சைடில் டேட்டு, பேமெண்ட்டு, விஎன், எல்எஃப், கேஷ்னு எழுதியிருந்தோம். இதில் வந்து டபுள் காலம் இருக்கிறதுனால நம்ம அடிஷனலாக என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கவுண்ட்னு ஒரு காலமாக புதுசாக இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எப்போயுமே கிரெடிட் சைடில் என்ன வரணும், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு தான் வரணும். டெபிட் சைடில் என்ன வரணும், டிஸ்கவுண்ட் அலவுட் தான் வரணும். ஓகேவா. ஸோ நம்ம இந்த சப்சிடரி புக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஜேர்னல் என்ட்ரியை பேஸ் பண்ணி லெட்ஜர் எப்படி போஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா. இதில் என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை மட்டும் நம்ம செப்பரேட்டாக போட்டுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். So in next video we will see fourth sum. Thanks for watching.